ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்க்ரீனில் வர மாரி வீடியோ தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணுற எந்த ஆப்னு பார்த்தீங்கன்னா Avee பிளேயர்னு சொல்லி அந்த ஆப்பில் தான். ஸோ ப்ரோவேஷன் இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கீழே கொடுத்துருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறேன்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் டச் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். அதேமாரி நம்ம வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வந்து எந்தமாதிரி எஃபெக்ட் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ பார்த்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களோட Avee பிளேயர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ Avee பிளேயர் ஓப்பன் பண்ணிட்டு பென்சில் ஐக்கானுக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு பார்த்தா இந்த மாதிரி தான் எஃபெக்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எரேஸ் பண்ணோம்னா அடுத்து வந்து பார்த்தா இந்த ஒரு 9 பாக்ஸ் இருக்கும். அந்த 9 பாக்ஸ் கிளிக் பண்ணிக்கிட்டு இங்கே டூப்ளிகேட்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த டூப்ளிகேட் இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த டூப்ளிகேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட்டை கிளிக் பண்ணிவிட்டு வரும். ஸோ அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து ப்ளஸ் ஐக்கானுக்கு இதை கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் ஐக்கானுக்கு கிளிக் பண்ணுங்கள். ஆடியோ ப்ரொவைட்னு வீடியோனுக்கு அதை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதில் நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ் இருக்கும். இமேஜஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இமேஜஸ் கிளிக் பண்ணி தான் மறுபடியும் மேலே ஒரு இமேஜஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த சைடில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இமேஜஸ் கலர்ஸ் இருக்குங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இமேஜஸ் கிளிக் பண்ணுங்கள். இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டமர் இமேஜஸ்க்கு அதை கிளிக் பண்ணுங்கள். கஸ்டமர் இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தோன்னா பிங்க் இமேஜுன்னு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாரி உங்களுக்கு எந்த பேஜ் வரும். ஸோ நீங்கள் அந்த ஃபோட்டோஸ் வந்து எங்கே வச்சுருக்கீங்களோ அதை இன்புட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஃபோட்டோ நான் வச்சுருக்கிறத வந்து இன்புட் பண்ணிக்கிறேன். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு டிக் கொடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வந்து பார்த்தா மறுபடியும் ஒரு இமேஜஸ் கொடுங்க. ஸோ இமேஜஸ் கொடுத்தோன்னா மறுபடியும் இதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இல்லை ரைட் சைடில் இமேஜஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுமாரி கஸ்டமர் இமேஜுக்கு அதை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்துட்டு பிக் இமேஜுக்கு போங்க. பிக் இமேஜுக்கு போயிடணும்னா ஸோ இந்தமாரி வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த எஃபெக்டை வந்து இமேஜஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இமேஜஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ இப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, ஸோ நம்ம பார்டருக்கு வெளியே அவுட்டரில் வெளியே இருக்கிற இந்த இமேஜஸ் இது எப்படி வந்து ஸ்மால் பண்ணுறது பார்ப்போம். ஸோ பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த செகண்டில் உள்ள இமேஜஸ் கிளிக் பண்ணிக்கிட்டு ஸோ ஜன்னல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸோ இது வந்து டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்துட்டு இதை வந்து பொசிஷனில் மாற்றிக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா கீழே வந்து பொசிஷனில் மாறும். பொசிஷனில் மாற்றிக்கிட்டு ஸோ அப்புறம் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தா நம்ம இது கலர் கொடுப்போம். ஸோ கலர் கொடுப்போங்க. ஸோ ஒயிட் கலரில் இருக்கிறத வந்து நம்ம ஸோ எல்லோ கலர் கொடுத்துப்போம். கொடுத்துட்டு அது வந்து டிக் கொடுங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கலர் 2 இருக்குல்ல, அதுக்கும் கொடுங்க. அடுத்து இப்படி கொடுத்துக்கிட்டு டிக் கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் வாட்டன் இருக்குல்ல, இது வந்து கொடுத்திங்கன்னா டபுள் கலர் பீட் ஆகும்போது ஸோ டபுள் கலரில் பீட் ஆகும். ஸோ அடுத்தது வந்து இமேஜஸ்க்கு போங்க. இமேஜஸ்க்கு போயிட்டு ஸோ தேர்டு உள்ள ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கிளிக்னா பீட்டுன்னு சொல்லிப்போம். பீட்டுன்னு கொடுத்திங்கன்னா ஸோ சாங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்தமாரி பீட் ஆகும். ஸோ பீட் ஆகிட்டுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிக் கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு டாட் மாரி மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த டாட்லாம் வந்து எப்படி நம்ம பெருசு பண்ணுறது பார்ப்போம். இந்த ஓவர்லைன் கிளிக் பண்ணுங்க. ஓவர்லைன் கொடுக்கணும்னா ஸோ கலர்ஸை கிளிக்குங்க. கலர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர் கொடுத்துக்கிறேன். ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது உள்ள பார்த்திங்கன்னா மீரோ எக்ஸ் மீரோ ஒய்லாம் இருக்கலாம், அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டாட் வந்து பார்த்திங்கன்னா நிறையா மூவ் ஆகி வந்துட்டுருக்கோம். கொடுத்ததுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் பாக்ஸ் வந்துருக்காங்க. அதுக்கும் அதேமாரி வந்து மாஸ்க் இமேஜஸ் இது கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் பெரியதாக சிம்பிள்ஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ அதுக்கும் நம்ம ஒரு கலர் கொடுத்துப்போம். கொடுத்து டிக்கெட் கொடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பீட்ஸுங்களா, இது கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தா இந்தமாரி ரவுண்ட் ஷேப்பில் வரும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைன் ஷேப்பு நம்ம கொடுத்துப்போம். ஸோ லைன் ஷேப் கொடுத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஸோ இந்த இமேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம சின்னதுப்படுத்திப்போம். ஸோ ஜன்னலுக்கு போங்க. ஜென்ரலுக்கு போய்ட்டு பொசிஷன் இருக்குது, கிளிக் பண்ணுங்கள்.
ஸோ இந்த அளவுக்கு செக் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்மால் பண்ணிக்கலாம். இதை ஸ்மால் பண்ணி விட்டு வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பீட்ஸுக்கு ஓப்பன் பண்ணிக்க. பீட்ஸுக்கு ஓப்பன் பண்ணிட்டு செகண்ட் உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. ஸோ ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். நம்மளுக்கு வந்து ஹரிசாண்டல் ஷேப்பில் வச்சுப்போம். ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி வந்துடும். இப்போ இந்த மாதிரி வந்துட்டுக்கப்போ இதுக்கு லைன்ஸ் கீழே இந்த இமேஜஸ் கீழே கொண்டு வரதுக்கு பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்துக்கிட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பொசிஷன்ஸ் அதை கிளிக் கொடுத்திங்கன்னா மேலே இங்கேயும் டாப் மூவ் ஆகும். ஸோ இது வந்து இப்படி கொடுத்துக்கோங்க. இது கொடுத்துக்கிட்டு வேணால் இது அப்படியே கொஞ்சம் எந்த ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அது கீழே ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஃப்ரேம்க்கு ஏற்ற மாரி ஃப்ரேம் சைஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா லென்த் ஆகும். ஸோ அது நம்ம கொடுத்துப்போம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த லைன்ஸ்க்கெலாம் வந்து நம்ம ஒரு கலர் கொடுப்போம். பீட்ஸ் கொடுங்க. ஸோ பார்த்திங்கன்னா கலர் ஃப்ரேம்னு இருக்குங்களா, அந்த கலர் ஃப்ரேமே கொடுங்க. கொடுத்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும்பாங்க. ஸோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எந்த கலரில் வேணுமோ அந்த கலர் கொடுத்துக்கலாம். அதேமாரி அடுத்ததும் வந்து கலர் கொடுத்துக்கோங்க. ஸோ ப்ளூ கொடுத்துக்கிறேன். கொடுத்தது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் டெக்ஸ்ட்டுக்கு போங்க. டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு ஆல்ஃபாஸ்ன்னு அதை கொடுங்க. அதை கொடுத்துருக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்னு இருக்கும். டெக்ஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நான் சொல்கிற மாதிரி டைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சாங்ஸ் என்ன டைமிங்கில் ஓடுதோ அந்த டைமிங் வரும். ஸோ அதனால் ஃபஸ்ட் லெட்டர் கேப் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபார்முலா ஒர்க் ஆகும். கொடுத்திங்கன்னா பார்த்திங்கன்னா ஸோ மேலே பார்த்திங்கன்னா டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா டைம் லெட்டர்ஸ் ஓடிட்டுருக்கோம். ஸோ அதை வந்து கீழே நம்ம டவுன் பண்ணி வச்சுப்போம். ஸோ இந்த மாதிரி டவுன் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பாம் ஸ்டைலில் அடுத்தது கலர் கொடுப்போம். ஸோ ஆல்ஃபெக்ட் வந்துட்டு இது ஒரு ஒயிட் கலரில் இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெட் கலரில் கொடுத்துப்போம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா டைப் ஆஃப் மாஸ்க்னு அதை கிளிக் கொடுங்க. கொடுத்திங்கன்னா ஒரு பான் ஸ்டைலில் வரும். அதை நம்ம கொஞ்சம் கூட பெருசு பண்ணி அடிச்சிக்கலாம். கொடுத்துட்டு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளியே வந்தோம் பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது எப்படி நம்ம வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸோ கைன்மாஸ்டரில் வச்சு நம்ம ஃபுல் எஃபெக்ட் கொடுத்து சாங்ஸ் வச்சு நம்ம வந்து ஸோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள்.